எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிறுகுடல் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் எந்த வித ஸ்மெல்லுமே வராது, நல்ல மணமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆட்டுக்குடல் சிறுகுடல் 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இதில் உள்ள வலுவழுப்பு தன்மை போயிடும், குடல் க்ளீன் ஆயிரும். நம்ம எந்த அளவுக்கு குடலை க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. அப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாவே அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போய் நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்ல மணம் வந்துருச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 400 கிராம் குடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் சிறு குடல் மட்டும்தான் எடுத்திருக்கேன், பெரிய குடல் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ பெரிய குடல் கிரேவி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க இதை டியூப் குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு குடல் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், பட் அதை க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அதனாலேயே சமைக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, குடல் விடுற தண்ணியிலையே இதை வதக்க போகிறோம். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட்டுக்குடல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இதை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குடல் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு, மணமாகவும் இருக்குது. இப்போது சுவையான சிறுகுடல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.